ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் லாஸ் அண்டு ப்ராஃபிட்டை பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன புதுசாக என்ட்ரி ஆகிருக்கோம், அப்புறம் நம்மளுடைய ஸ்டாக்கு ரிட்டர்ன்ஸ்லாம் எவ்வளோ வந்தது, அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும், அண்டு லாங் டேர்முக்கு ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். லைக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் மைண்ட் செட்டு, அப்புறம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாமா வேணாமா, எப்போ வாட்ச் பண்ணணும், அப்புறம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ரிசல்ட் டேட்ஸை பற்றி நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நம்மளுடைய ரிட்டர்ன் எவ்வளோ இருக்கணுன்ற அந்த டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இதோட கண்டினியூஷன் அண்ட் இதேமாரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணுன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நிறையா போட போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் குரல். இந்த மாதிரி ஃப்ரீயான விஷயங்களை நீங்கள் நல்ல கண்டென்ட்டை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறது ஒரே ஒரு லைக் மட்டும்தான். அண்டு கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட வீடியோஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புதுசாக இருக்குது, இதெல்லாம் யாரும் யூடியூப்பில் சொல்லித்தரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு 4 வார்த்தை நல்லபடியாக சொன்னீங்கன்னா போதும். ரொம்ப சந்தோஷமாக அடுத்தடுத்த வீடியோ நான் செய்கிறதுக்கு தொடர்ந்து செயல்படுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்களா, ரத்த கலவையாக இருக்குது. வச்சு செஞ்சுட்டாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் எல்லாருமே நல்லா பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையும் கூட. ஓகே, இப்போது இந்த வாரம் நிறையா விஷயங்கள் நடந்தது. அதிலேருந்து நம்ம போர்ட்ஃபோலியோலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்ம அது ப்ராஃபிட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி தான் நம்ம ஸ்டாக்ஸ்லாம் நிறையா வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா ஏப்ரல், அப்புறம் மே மாதம் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். ஸோ வித்தின் 1 மந்த் விற்கக்கூடாது, ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நடுவில் எனக்கு மார்க்கெட் ஃபாலோ போகிறதுன்னு ஒரு அறிகுறி தெரிஞ்சுது. சரி, எனக்கு டவுட்டாக இருந்ததுன்னு சொல்லி நான் செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரியே இதோ பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டு ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி எனக்கு ஃபால் ஆனது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 நாள், 1 நாள், இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்டாக்ஸ் தான். ஸோ இப்போ என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோடய போர்ட்ஃபோலியோ இது, என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது. இதில் லாஸ்ட்டு 7 நாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நான் 3245 ரூபாய்க்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட்டு ஒரு நாள் என்ன, இந்த 3245 ரூபா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தெரியும், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதிலேருந்து கிடச்ச ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸோடைய ரேட் பாருங்கள், 181 ரூபாய் எனக்கு சார்ஜஸ் மட்டும் போயிருக்கு. மொத்தம் நான் இது பண்ணது பார்த்திங்கன்னா 3427 ரூபா. அதில் ஒரு 200 ரூபா கிட்ட எனக்கு சார்ஜஸாக போயிடுச்சு. ஸோ என் கையில் எனக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3245 ரூபா. ஓகேங்களா? ஸோ இப்போது இது லாஸ்ட் 1 வீக்குக்கு. இந்த லாஸ்ட் 1 வீக்குக்கெலாம் நான் எதுவுமே லாஸ் பண்ணலை. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் இருந்து நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்ராடே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா நான் என் ஃப்ரெண்டு என் அக்கௌண்ட்டில் ஸ்டார்டிங்கில் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நானுமே நிறையா அவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணேன். அப்போ இன்ட்ராடேயில் எனக்கு நிறையா லாஸஸ் ஆச்சு. இன்றைக்கி கூட எனக்கு ஒரு 500 ரூபா லாஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கையோ இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்கையோ பிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஆல்ரெடி நான் பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் ரிசல்ட்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதில் லாங் போகிறது தான் சூட் ஆகுது இன்னைய வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அது அடுத்த விஷயம், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஏற்கனவே லாஸஸ் போனதில்லையே, அதையும் சேர்த்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்டையர் இயர் கொடுக்குறேன். என்டையர்
மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு எனக்கு நான் இது வரைக்கும் காசு ஷேர் மார்க்கெட்டில் விட்ட காசில் நான் இன்னும் அடைக்க வேண்டியது, அதாவது எடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ₹1029. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலைல எப்படியும் ஒரு ₹650 இதில் ஏறிடும். ஏன்னா நேற்று கூட, அதாவது இந்த வீடியோ போடுற இன்றைக்கி கடைசியாக ஒரு இன்ட்ராடே ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் சொன்னார், அது ட்ரை பண்ணி பார்ப்போன்னு என்ட்ரி ஆனேன். உங்களுக்கே தெரியும், இன்டர்நெட் ப்ராப்ளம் ஆச்சு. இன்றைக்கி ஏஞ்சல் ஒன்னில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, ஸ்டக் ஆகிடுச்சு ஆப் கொஞ்ச நேரம். நான் என்ட்ரி ஆன நேரம் ஸ்டாப் லாஸ் கூட போடல, என்ட்ரி ஆகிட்டு சார்ட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே ஹேங் ஆகிடுச்சு. என்னடா அது பாசிட்டிவாகவே இருக்குது, ரொம்ப நேரமாக வந்து ₹129 ப்ளஸ்லேயே காட்டிகிட்டு இருந்தது, இன்னும் அசைராமல் அப்படியே இருக்குது, இப்படிலாம் இருக்காதேன்னு சொல்லிவிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி, போர்ட்ஃபோலியோ செக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக் ஏறுது இறங்குதுன்னு செக் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் பார்க்குறேன் எல்லாமே ஹேங் ஆகி நிற்கிற மாதிரி இருந்தது. என்னடான்னு பார்த்தா சுத்தமாக ஹேங் ஆகிடுச்சு. அப்புறமா வந்து பார்க்கும்போது நெட்டு இல்லை, அப்புறம் நெட்டு கிடச்சி மறுபடியும் உள்ளே போய் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹650 கிட்ட லாஸ் ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக ஏறிடும். மறுபடியும் நான் அந்த ₹650 இது கூட சேர்ந்துடும், அதையும் அடைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து கிட்டத்தட்ட ₹4735 நான் இது வரைக்கும் சம்பாரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டில் எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. மற்றவங்க யாரும் காட்டுவாங்களான்னு தெரியாது, நம்ம சேனலில் கண்டிப்பாக காட்டுவோம், எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் கண்டிப்பாக காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவை இப்போது இதிலேருந்து என்னோடய போர்ட்ஃபோலியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி கடைசி ஒரு மாதம் தான் வந்து நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருந்தோம். அதுக்கான பலன் தான் வந்து இந்த 15 டேஸ் ஆர் லாஸ்ட் 30 டேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான சைன், நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு பாசிட்டிவான சைனாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் தருது, இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நம்ம போகிற ரூட்டு கரெக்டான ரூட்டு அப்படின்னு எனக்கு தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சின்ன சின்ன லாஸஸ்லாம் நான் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணி நான் கொண்டு வரேன். இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது, சரி நீ செல் பண்ணலப்பா, மார்க்கெட் விழப்போகுதுன்னு உஷாராக நீ செல் பண்ணிட்ட, எங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் வந்து ஏன்னா நான் செல் பண்ணணும், மார்க்கெட் விழப்போகுதுன்னு நான் சொல்லிவிட்டு மார்க்கெட்டுக்கு டக்கு டக்குன்னு ஏறிடுச்சுன்னா உங்களுக்கும் அது ஏதாவது ஒரு விதத்தில் லாஸ் ஆகிட போகுதுன்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது பர்சனலாக டவுட்டாக இருக்குது எக்ஸிட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் அது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறதும் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறிச்சுன்னு திட்டாதீங்க. ஏன்னா நான் என்ட்ரிலேருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 நாள் நல்லாவே மார்க்கெட் ஏறிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வச்சு செஞ்சிருச்சு. இன்றைக்கி வச்சு செஞ்சதுக்கு மெயின் ரீசனு அந்த பட்ஜெட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கூட இருக்கலாம். மேபி திங்கக்கிழமை நல்ல ஒரு ரிசல்ட் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்தது நியூ என்ட்ரி. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நான் விற்றேன் இல்லையா, அந்த காசெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஸ்டாக்ஸில் என்ட்ரி பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டாக்லாம் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ போன வாட்டி நான் நிறையா வந்து ரிஸ்க் எடுத்திருந்தேன் போர்ட்ஃபோலியோவில், நிறைய புது கம்பெனிஸு நம்ம வந்து எடுத்திருந்தோம். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டு, நம்ம வந்து ரிஸ்க்கு வந்து எதுவும் எடுக்கல, கொஞ்சம் தெரிஞ்ச கம்பெனியாக பார்த்து தான் போட்டிருக்கோம். அதனால் இந்த வாட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய லாபம் வராதோ அப்படின்னு தோணுது செலக்ட் பண்ண கம்பெனிஸ்லாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதானி போர்ட்டை மட்டும் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதால் வந்த நிலமை பாருங்கள். நம்ம அதானி போர்ட் உங்களுக்கே தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 15%, 10%க்கு மேலே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 4% தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 2% இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இதுலேயும் நிறைய தப்பு பண்ணிட்டேன் நான். அதானி போர்ட்லேயும் தேவையில்லாமல் ஒரு 2-3 ஸ்டாக் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன், ஒரு 5 ஸ்டாக்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அதனால் என்னோடய ஆவரேஜுமே ஏறி போச்சு. அது ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதை பற்றி நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம புதுசாக வாங்கின கம்பெனிஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி,
அப்புறம் பர்க்மான்லேயே இன்றைக்கி பர்க் பைட்லேயே இன்றைக்கி இன்னொன்று வாங்கியிருந்தேன். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன் குரூப்பில் கூட, நம்ம குரூப்பில் இருந்தால் தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் வந்து ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதானி போர்ட்டும் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவும் பர்க் பெயிண்ட்டும் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. அப்புறம் வந்து ஜேடிஎல் இந்தியா அப்படின்ற ஒரு புது கம்பெனியை நான் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து சிப்லா உங்களுக்கு தெரியும், புது என்ட்ரி. எக்ஸீட் பேட்ரி ஒரு புது என்ட்ரி. எக்ஸீட்லாம் அதுக்கு முன்னாடியே வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 20% ப்ளஸில் 22% ப்ளஸில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 2% மைனஸில் இருக்குது. ஓகேங்களா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் தான். நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில் போனது எவ்வளோ தூரம் இறங்குது, ஏறுது, எவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்தால் வரும் அப்படின்றது தெரிஞ்சு. ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலில் என்ட்ரி ஆனதுலேருந்து இந்தமாதிரி ஒரு பெரிய அளவுக்கு லாஸ் வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வந்து ஒரு பெரிய அளவுக்கு கீழே விழுந்தது மார்க்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எலெக்ஷன் டைமில் வந்து அது உடனே அடுத்த நாள் ஏறிச்சு. பட் இப்போ தான் வந்து ரொம்ப அதிகமாக கீழே விழுந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது என்ன மாதிரியே என் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் என் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இது புதுசாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே புதுசு தான் இந்த மார்க்கெட்டுக்கு. நம்மளுக்கான பெரிய ஒரு டவுன்ஃபால்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி தான். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட 20% ப்ளஸில் இருந்தது, கீழே இறங்கியிருக்கு பார்த்துக்குங்க. அப்போ 20% வந்திருந்தால் கூட வித்தின் ஒரு 10 டேஸில் நமக்கு அது ஏறுறதுக்கு, அந்த 20% ஏறுறதுக்கு ஒரு 15 நாள் தான் ஆச்சு. மறுபடியும் அதே 20% இறங்குறதுக்கும் ஒரு 10-15 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் மார்க்கெட்லன்னு மட்டும் நல்லா தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் மாற்றணும் போல். ஓகே, அடுத்தது ஏபிஎல் அப்போலோ அப்படின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது நேற்று தான் வாங்கியிருந்தேன். நேற்று வாங்கினது உடனே இன்றைக்கி புயல் அடித்து இந்த செடியே நாசம் பண்ணிடுச்சு. ஆசாசியாக வச்ச செடி நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.5% ப்ளஸில் இருந்தது. இன்றைக்கி ஒரே நாளில் 2.5% இறங்கிடுச்சு. ஓகே, அடுத்தது அப்போலோ டயர்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவுமே நேற்று நல்லா போயிட்டு இருந்தது. இன்றைக்கி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும்னு நினச்சேன். இன்றைக்கி இந்த செடியும் நாசமாக்கிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர், இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஓசி ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாடா ஸ்டீல் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் இந்த வீக்கில். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதை பற்றி நான் என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட, சரி விடுங்க, இதை பற்றி நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, விட்டுருங்க. ஓகே, அடுத்தது வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் நான் வாங்கியிருக்கேன். நேற்று தான் வாங்கினேன். இந்த செடியும் அந்த புயல் அடித்து கொண்டு போச்சு. அடுத்தது பிஎம்டபிள்யூ அப்படின்னு ஒரு கம்பெனி, அதை வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினது பார்த்திங்கன்னா டாட்டா பவர்ஸ் வாங்கியிருக்கேன். டாட்டா பவர்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா ரொம்ப நாளாக இருக்குது. கணேஷ் ஹவுசிங் அப்படின்னு ஒரு கம்பெனி, சின்ன கம்பெனி, அதை வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, இருக்கிறதுலே அந்த கணேஷ் ஹவுசிங்கிறது தான் வந்து 12.9. ஸோ இதில் வந்து இந்த கம்பெனி ஒருத்தர் சொன்னார்ன்றதுனால எந்த ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணேன். பட் என்ட்ரி ஆகலாமான்னு பார்க்காம வாங்கினேன். நான் வாங்கினதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் பேடாக வந்திருக்கு. அதனால் கிட்டத்தட்ட 12% இந்த கம்பெனி இறங்கிடுச்சு. ஓகேங்களா, இது கொஞ்ச நாள் ஆகும், இதை ஈக்குவல் பண்ணி நம்ம மேலே எடுத்துகிட்டு வரதுக்கு. அடுத்த குவார்ட்டரில் ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தோம். சரி, நம்ம போர்ட்ஃபோலியோவில் இதுக்கு முன்னாடி இருந்தால் நிறையா ஸ்டாக்கை நம்ம விற்றுட்டோம். இடிஎஃப்பு, கோல்டு இடிஎஃப்பு எல்லாமே விற்றுட்டோம். ஓகேங்களா, ஏன் விற்றின்னு கேட்டால் எனக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிற மாதிரி இருந்தது. முன்னாடியே விற்றுருவோம், ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும்போதே விற்றுருவோம் அப்படின்னு நினச்சேன். விற்றுட்டேன். கிட்டத்தட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 3500 கிட்ட ப்ராஃபிட் ஒரு 1 மந்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-70 ஒரு நான் இந்த மாதத்தில் மட்டும் ஒரு 30,000 ரூபாய்க்கு வாங்கி வாங்கினதை விற்றதில் தான் எனக்கு இந்த 3000 ரூபாய் வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10% இருக்கும்னு நினைக்கிறேன். 5-10% 10% டெஃபினட்டாக இருக்கும் என்னோடய ப்ராஃபிட். ஏன்னா வந்து நான் வந்து நிறையா ஸ்டாக் விற்கலை. லைக் அதானி போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 15,000க்கு வாங்கியிருக்கேன், அதை விற்கவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்மளோட மொத்த போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா 90,000 தான். ஓகேங்களா, 90,000 இதுவே ஒரு 15,000 போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸில்
ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கிறது இது எக்ஸிட் பேட்டரி. அது ஒரு 10,000 ரூபாய்க்கு வச்சுருந்தேன், அதுலேயே ஒரு 25,000 போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ரொம்ப நாளாக வச்சுருக்கேன், HDFC பேங்க்லாம் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி விற்கும்போது தான் ஏறிச்சு. ஓகேங்களா. ஸோ 25,000. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கான இதை வந்து ஸ்டாண்டர்டாக 25,000 30,000 ரூபாய்க்குள்ள ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுருந்தோம். நம்ம 90,000க்கு கிட்டத்தட்ட வந்து ஸ்டாக் வச்சுருந்தோம். 60,000. இதில் வந்து நமக்கு வந்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 4,000 சொச்சம்னு நினைக்கிறேன். 4,000 ரூபா நான் வைக்கிறேன் எனக்கு வந்த ப்ராஃபிட்டை. ஓகேங்களா. சரி 3,000ன்னு வச்சுப்போமே, 3,200ன்னு வைப்போமே. 3,200 நம்ம பார்த்தோம்ல, நான் உங்களுக்கு காட்டணும்ல இப்போ இந்த வீடியோவில். ஸோ அதில் வந்து 60,000 ரூபா. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 5.3% 1 மந்தில். ஒரு 45 டேஸ் கூட வச்சுங்க. 45 டேஸில் இல்லை 2 மந்த்து கூட வச்சுங்களேன். 60 டேஸில் 2 மந்த்ஸில் உங்களுக்கு 5.3 ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ வருஷம் ஃபுல்லாக பேங்க்கில் வச்சா கூட இவ்வளோ கிடைக்காது. 4% தான் கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம், அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகே. இதில் நான் உங்களுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்றதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம வந்து நிறையா ஸ்டாக் வாங்கி விற்றுருந்தோம் இல்லையா. அதில் வந்து இந்த நிஃப்டி ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம்ல, அதில் வர ப்ராஃபிட்டை விட சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கி விற்றதில் லாபம் அதிகமாக வந்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த பாருங்கள், இந்த முக்கா ப்ரோட்டீன்னு ஒரு கம்பெனி. இது ஒரு ரொம்ப சின்ன கம்பெனி, ஆனால் ஃபண்டமெண்டலி எனக்கு ஓகே அப்படின்னு நான் நினச்சி வாங்கின கம்பெனி. நான் வாங்கின ஒரு சில கம்பெனி, ஒரு 4 கம்பெனி சின்ன கம்பெனி வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஒரு சில கம்பெனியில் இதுவும் ஒன்று. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41%, எனக்கு வந்து 60% வரைக்கும் இருந்தது. இன்றைக்கி இந்த ஃபாலில் வந்து இறங்கிடுச்சு. 60% வரைக்கும் இருந்தது. இதை நான் எப்போ வாங்கியிருக்கேன்னு பாருங்களேன், ஷாக் ஆகிடுவீங்க. இதை நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 13 ஜூன். ஓகேங்களா. கரெக்டாக ஒரு 45 டேஸ் தான். இன்றைக்கி என்ன ஜூலை 19. ஓகேங்களா. கரெக்டாக ஒரு 30 நாள் ப்ளஸ் ஒரு 6 நாள். ஓகேங்களா. 35-40 நாள் தாங்க. 40 நாளில் 60% ரிட்டர்ன். ஒரு வேளை நான் இதே 90,000 இந்த கம்பெனியில் போட்டிருந்தேன்னா நினச்சி பாருங்கள், 60%, 50% கூட எனக்கு 45,000 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ நிஃப்டி ஷேர்ஸில் இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிஃப்டி ஷேர்ஸ் செலக்ட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதில் நமக்கு மேக்ஸிமம் வந்தது பார்த்திங்கன்னா அதானி போர்ட்டில் ஒரு 15% வரைக்கும் வந்திருக்கு. ஞாபகம் இருக்குது எனக்கு. நிஃப்டி ஷேர்ஸ் இல்லாமல் ஒரு மிடில் கேப் ஸ்டாக்ஸில் போட்டிங்கன்னா ஒரு 20% வரைக்கும் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் மிட் அண்டு நிஃப்டி ஷேர்ஸில் பெரிய செக்டர்ஸில் போடும்போது ஒரு மாதத்துலேருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதத்தில் பார்க்கும்போது ஒரு 20%, 15% 20% தான் வருது. ஓகேங்களா. ஸோ ஸ்மால் ஸ்கேலில் பார்த்திங்கன்னா எல்லாமே 20க்கு மேலே போச்சு. நம்ம வாங்கின எல்லா ஸ்மால் ஸ்கேல் நல்ல ஸ்டாக்ஸாக ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ண ஸ்மால் ஸ்கேல் ஸ்டாக்ஸ் எல்லாமே 20% மேலே போச்சு வித்தின் 1 மந்தில். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஒரு டவுன்ஃபாலால் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டாக்லாம் வந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் எப்போ விற்றேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரௌண்ட் ஒரு 15 to 20% ஸ்மால் ஸ்கேல்ஸ் கேப் எல்லாமே ஸ்டாக்ஸ் எல்லாமே விற்றுட்டேன். ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் ஹோல்டு பண்ணோம், இது எவ்வளோ தான் ஏறுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, டெக்னிக்கலாக நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் எக்ஸிட் ஆனேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ஏற வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் நாள் ஆகும்னு நினச்சி தான் எக்ஸிட் ஆனேன். நான் எக்ஸிட் ஆன எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ஏறலை, குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு ஸ்டாக்கை தவிர எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏறுமுன்னு ஒரு டவுட் இருந்தது. சரி ஒரே ஒரு ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணி வைப்போனால் இந்த ஒரு ஸ்டாக்கு மட்டும், அந்த 4 ஸ்டாக்கில் இது ஒன்று மட்டும் ஹோல்டு பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்ம ஒரு 4 ஸ்டாக் வாங்கணும் இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மும் பண்ணல. அந்த ஸ்டாக்கை நான் இன்னமும் வச்சிட்ருக்கேன். ஏன்னா இதோட ரிசல்ட் அந்தளவுக்கு வரலை. இதை பாருங்கள், MVJA, இதுவும் ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து -4 இருக்குது. ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா +10% இருந்தது. நான் ஹோல்டு பண்ணுவோம் என்ன ஆனாலும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். இப்போ வந்து -4, அந்த நான் 10% குறைஞ்சி -5% கிட்ட வந்துடுச்சு. ஸோ நான் வாங்கின எல்லா ஸ்டாக்குமே இது ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணும்போது இதுவுமே ஒரு டீசெண்டான கம்பெனி தான். பட் இது பர்ஃபார்ம் பண்ணல இந்த வாட்டி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ இனி வரும் காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ரிஸ்க்குக்கு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணி வாங்கி அதில் குறைஞ்ச நாளில் அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லிவிட்டு
ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபார்ம் பண்ணலான்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நான் இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா விஷ்லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஸ்டாக்கு, டயர் ஸ்டாக்கு, பேங்க் ஸ்டாக்குன்னு சொல்லி நிறைய லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஐடி சாஃப்ட்வேர்ஸு, பவர் செக்டார்ஸு, ஸோ ஆல் டைம் பாட்டம், அப்புறம் வந்து குட் ஸ்டாக்கு, அப்புறம் வந்து பிகினர் பீஸு, ஸோ இப்படி கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை கேதர் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸை வந்து கேதர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் இப்போ என்னென்னா அந்த ஸ்டாக்கு நான் நினைக்கிற ஒரு ரேட்டில் கிடைக்கும்போது டக்குன்னு அதில் என்ட்ரி ஆகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஓகே, என்னென்ன நியூ என்ட்ரின்றதை சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம வாங்கின ஸ்டாக்லாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தந்ததுன்றதை சொல்லிட்டேன். ஓகேவா. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நான் நினைக்கிறது. ஸோ இதெல்லாமே இப்போ ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல போகிறேன். லைக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ரூஃப் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறது, ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி நம்ம வாங்கி வைக்கும்போது நிஃப்டி ஷேர்ஸை தாண்டி, மிடில் கேப்பை தாண்டி ஒரு சின்ன கம்பெனியை வாங்கி வைக்கும்போது டெஃபினட்டாக நல்ல கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக க்ரோத் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே அளவுக்கு வாலட்டிலிட்டியும் இருக்குது. 60% போனது 40% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 10% போனது -5% வரைக்கும் வந்திருக்கு. வித்தின் 1 மந்த்லேயே அபவுட் 20% எல்லா ஸ்டாக்கும் ஏறி இருக்குது, எக்ஸப்ட் ஒரு சில ஸ்டாக்கை தவிர. ஸோ அப்போது ஃபண்டமெண்டலி அனலைசிஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் வாங்குகிற ஸ்டாக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு 1000 ரூபா மாறும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு. 1000 ரூபா வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து வாங்கினது வந்து 60% வரைக்கும் ஏறி இருக்குது வித்தின் 40 டேஸில். ஸோ அப்போது எனக்கு இந்த சிஸ்டம் மேலே, நான் க்ரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி மேலே, நான் பிலீவ் பண்ண இந்த ஸ்டாக்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, இது இல்லாமல் நான் இந்த வாரத்தில் நான் ஃபேஸ் பண்ணது என்னென்னா, நம்ம இறங்க போகுது ஸ்டாக்குடைய விலை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம், நம்ம எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிஸ், எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ரேலி இன்னும் கூட கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா. ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துக்கலாமோ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துக்கலாமோன்னு நினைக்கல. நம்ம வாங்கின ஸ்டாக்கு நம்ம என்ட்ரி ஆனதுக்கப்புறம், எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கக்கூடாது. இருந்தாலும் நான் பார்க்குறேன், ஓகே நம்ம கரெக்டாக கணிச்சிருக்குமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை பார்க்குறேன். அப்போ என்னது, அந்த ஸ்டாக் இன்னும் 2 நாள் 3 நாள் ஏறுது அப்படின்ற போது அதானி போட்டு நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வச்சுருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தது. அந்த ஸ்டாக்கை நான் ஹோல்டு பண்ணனால இன்றைக்கியான விளைவு என்னன்னு பாருங்கள். எஸ்பிஐ நான் வந்து 900 ரூபாய்க்கு விற்றுட்டேன். 950 ரூபா 940 ரூபாய்க்கு நம்ம விற்றுட்டேன். அன்றைக்கி அதானி போர்ட்லேயும் எக்ஸிட் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் ஏன் எக்ஸிட் ஆகலன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் ஹோல்டு பண்ணுறோம், லாங் டேர்முக்கு நினச்சி தான் வாங்கணும். ஏன் இதை ஹோல்டு பண்ணக்கூடாது, இறங்கட்டும், ஒரு ஸ்டாக்கை விற்போம், ஒரு ஸ்டாக்கை வாங்குவோம், வச்சுருப்போம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். இப்போது அதன் விளைவு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4% தான் இருக்குது. இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அந்த ஸ்டாக்கை நான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம லாங் டேர்ம் போகணும் ஒரு ஸ்டாக்கில் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அப்படி நம்ம நினைக்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக் என்ன பர்ஃபார்ம் பண்ணுன்றதை நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்றது உண்மை. ஸோ கொஞ்சம் ஏறுது, கொஞ்சம் இறங்குது. ஸோ இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த ஸ்டாக்குக்கிட்ட எப்பயுமே இருக்குது, அன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய ஸ்டாக் நான் வாங்கினதுக்கப்புறம், ஓகேங்களா, 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்டாக்கு இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கப்புறமும் ஒரு 4%லேருந்து 5% என் ஸ்டாக்கு வந்து லாங் டேர்ம் ஸ்டாக்கு இருக்குன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா இந்த ஒரு மாதத்துலேயே எனக்கு ஒரு 4% மிச்சம் நிற்குது. ஒரு மார்க்கெட் கீழே விழும்போதுன்னா, மேபி இன்னும் அடுத்த 2 நாள் மார்க்கெட் கீழே விழுந்தால் இன்னும் கூட கீழே போகலாம், தப்பு கிடையாது. இன்றைக்கி எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோ ரெட்டில் தான் இருந்தது. புதுசாக வாங்கின ஸ்டாக் எல்லாமே ரெட்டில் தான் இருந்தது. ஆனால் அதானி போர்ட் பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. ஸோ இதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கை ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், ஈவன் தோ கரெக்ஷன் வந்தாலும் நமக்கு வாங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இன்னொன்று வந்து நம்ம லாங் டேர்மில் போகும்போது தான் இதோட பெனிஃபிட் அதிகம்னு தோணுது. உதாரணத்துக்கு இப்போ இதை விட
இன்னும் ஒரு மாதத்தில் இந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்காக தான் ஆக போகுது. இதை விட இன்னும் 2 மாதத்தில் இந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்காக தான் போகுது. அப்போ ஒரு ஃபால் வருது அப்படின்னா கூட இதை விட பெட்டராக தான் இந்த ஸ்டாக்கு அதை ஹேண்டில் பண்ணணுன்றது எனக்கு புரியுது. ஸோ நான் வாங்கின மற்ற ஸ்டாக்கெலாம் ஒரு நாள் விற்றுட்டு 1 நாள் 2 நாள் 1 வாரத்துக்குள்ளே வாங்கின ஸ்டாக் அதெல்லாம் வந்து இந்த ஒரு புயலுக்கு தாங்கலை, இன்றைக்கி வந்த ஃபால் தாங்கலை. ஒருவேளை இந்த ஸ்டாக்கெல்லாம் 1 வருஷம் ஸ்டாக்காக இருந்ததுன்னா மேபி இந்த 2% இறங்குறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்காது எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் புதுசாக வர ஸ்டாக்கு நம்ம ஏதாவது நாளைக்கு டவுன்ஃபால் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு என்ட்ரி ஆகிறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய அளவில் இப்போ இதே நான் வந்து ஒரு புது ஸ்டாக் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன்னா எனக்கு பெரிய மைனஸில் இருந்திருக்கும். நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினதுனால எனக்கு தெரியல. அப்போது ஒரு பெரிய அளவுக்கு அமௌண்ட் போட்டு வாங்குறீங்க ஒரே ஸ்டாக்கில் அப்படின்ற பட்சத்தில் அடுத்து ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருதா? லைக் இப்போ பட்ஜெட் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட் வரப்போதும் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வாங்கணுமா இல்லை மார்க்கெட் கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் வாங்கணுமா அப்படின்றது இருக்குது. அப்போ என்ட்ரி ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஐ திங்க் நான் சொல்ல வந்ததை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கூட பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா? பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகணுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் என்டையர்லி ஃப்ரீ. ஓகேங்களா? ஓகே, நான் சொல்ல வந்த விஷயம் முக்கியமான விஷயத்த சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகுது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சம் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் செக் பண்ணணும். அது மெயினான ரூல். அது நம்ம உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் பண்ண தெரியலனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த ஸ்டாக்கை நேம் அனுப்புங்க, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் என்னோடய ஒப்பீனியனை. இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டு அதில் பற்றி நீங்கள் முடிவு எடுத்துங்க. அண்டு மைண்ட் செட். ஸோ ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குறோன்னா ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம எக்காரணது கொண்டும் ஏறுறதுக்கும் இறங்கிறதுக்கும் பயப்படக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன மைண்ட் செட் நம்ம கொண்டு வரணும்னா இதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வரணும். நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். ஓகேங்களா? ஒரு செடி மாதிரி தான். இன்றைக்கி விதை போட்டிங்கன்னா நாளைக்கே மரமாகாது, கொஞ்சம் நாள் பிடிக்கும். நல்ல விதையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நாளில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக தரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் என்னோடய போர்ட்ஃபோலியோ உதாரணத்துக்கு இந்த 41% உங்களுக்கு ஒரு உதாரணம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி. அடுத்தது டோன்ட் வாட்ச் மார்க்கெட் அப்படின்றது. ஓகே, ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் பார்த்துட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகிறப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டை பார்க்கவே கூடாது. மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸு அப்போ மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் மார்க்கெட் வீடியோலாம் வந்து பார்க்காதீங்க. நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸை மட்டும் கேதர் பண்ணிட்டே இருக்கணுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இதே மாதிரியே வேறு சேனலில் நீங்கள் நிறையா ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து இன்ட்ராடே சொல்லி தருவார், ஒருத்தர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் சொல்லி தருவார், ஒருத்தர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவார். அவரோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும், என் மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும், உங்களோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ஃபஸ்ட்டு பண்ணோட விஷயம் என்னென்னா, நம்ம வச்சுருக்க ஸ்டாக்கை பற்றின நியூஸ் மட்டும்தான் பார்க்கணும், நம்ம வச்சுருக்க ஸ்டாக்கை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், நம்ம வைக்கிற ஸ்டாக்கை பற்றி மட்டும்தான் அனலைஸ் பண்ணணுமே தவிர வேறு எந்த ஸ்டாக் மேலேயும் நம்ம கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாது, வேறு எந்த ட்ரேடிங் மேலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இன்னியோட முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து இன்ட்ராடே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ட்ராடே உங்களுக்கே தெரியும், நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், இன்ட்ராடே நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் அதை வந்து நான் லேர்ன் பண்ணணுன்ட்டு நான் நிறைய முயற்சி எடுத்திருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து நிறைய லாஸஸும் இருக்குது. அந்த லாஸஸை தான் இப்போ நான் திருப்பி எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வந்து இனிமேட்டு ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் பார்த்து நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. சேஃபாக இருக்குது, என்னோடய காசு சேஃபாக இருக்குது, எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது, நான் பண்ணுறது எனக்கு புரியுது, நான் பண்ணுறது என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஓகேங்களா? ஸோ என்னால் வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இன்ட்ராடேயில் என்னால் அதை பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு தெரியல, மேபி உங்களுக்கு இன்ட்ராடேவோ ஸ்விங் ட்ரேடிங்கோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு அதை யார் கரெக்டாக, இப்போ ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் என்னால் கரெக்டாக சொல்லித்தர முடியும்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னால் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் உங்களுக்கு கொண்டு போகணும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யார் இதே மாதிரியே கான்ஃபிடென்ட் அந்த ட்ரேடிங்கில் உங்களுக்கு சொல்லித்தராங்களோ, இதே கான்ஃபிடென்ட் உங்களுக்கு யார் தராங்களோ
நீங்கள் வந்து தாராளமாக அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். மாதம் ஒரு வாட்டி இல்லை வீக்லி ஒரு வெள்ளிக்கிழமை வீக்லி ஒரு இதில் பாருங்கள். ஓகேங்களா? இல்லை டெய்லியும் பாருங்கள், பட் பேனிக் ஆகாதீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்டாக் இதுக்கு மேலே ஏறாது, உங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வெளியே வந்து டவுட் இருந்தால் வெளியே வந்துருங்க. ஒரு டீசெண்டான மார்ஜினில் வெளியே வந்துருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 4% மார்ஜின் எனஃப். ஓகேங்களா? ஒரு மாதத்தில் 4% வருதா, அதுவே போதும் தான். அதுக்கு எதுக்கிட்ட நான் பேங்க்லேயே இருந்துடுறேனே, வட்டி கூட்டுறேனே, அதெல்லாம் அடுத்த விஷயம். நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், நம்மளால் போய்ட்டு வட்டி விட முடியாது, நம்மளால் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நம்ம காசு க்ரோத் ஆகிறதுக்கு எது சிம்பிளான வழியோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்டுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டு ஏறுது இறங்குதுன்றதை பார்க்காதீங்க, உங்கள் ஸ்டாக்கு வந்து கரெக்டான ரூட்டில் போதான்றது மட்டும் பாருங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டாக் ஏறுது இறங்குது அப்படின்றத பார்க்காதீங்க. இந்த ஸ்டாக் வந்து இறங்குதுன்னா எதனால் இறங்குதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த காரணம் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது விற்கிறதுக்கு அப்படின்னா விற்றுருங்க. இல்லை அந்த காரணம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இது வந்து வாங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, வாங்கிறதுக்கான நேரம், நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி போனால் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனி பற்றி நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சரி பண்ணும்போது நான் கண்டிப்பாக வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி வாங்க போகிறீங்கன்னா அதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கும்போது 4 பேர்ட்ட இன்னும் என்ன மாதிரி இன்னும் 2-3 பேர்ட்ட கேளுங்க, எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். நம்ம குரூப்பில் கூட நிறைய பேர் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை ஈவினிங் நம்ம குரூப் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ்லாம் போட்டுவிடுங்க, தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்க போது என்கிட்ட மட்டும் இல்லாமல் இன்னும் 4 பேர்கிட்ட நான் ஓப்பனாக என்கிட்ட ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா நான் குரூப்பில் கேட்குறேன், பசங்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்குறேன். யாருக்கு தெரியுமோ உங்களோட கனெக்ட் பண்ணி விட்றேன். அவங்ககிட்ட அந்த டவுட்ஸ்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க. நானும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை, என்கிட்டையும் கேட்டுக்குங்க, கேட்டுட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம ஊரில் பெருசாக கிடைக்காத ஒரு விஷயம் என்னென்னா அட்வைஸ் தான். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிகினர்னும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். டோன்ட் வரி. ஓகேங்களா? அடுத்தது ஸோ மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கன்ற அந்த விஷயம் முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அடுத்தது டார்கெட். ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ சொன்னேன். ஒரு ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வருது, ஒரு ஸ்டாக்கை விற்கிறதுனால என்ன பிரச்சனை வருது. விற்கும்போது அடுத்த ஒரு 2 நாள் ஏறுது, அப்புறம் இறங்க தான் போகுது, இறங்கிடுது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்ட். ஓகே, அப்போ அந்த 2 நாள் விட்டுட்டோம்ல, அதை எப்படி குறைக்கிறதுன்னு யோசிக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு ஸ்டாக்கை இல்லை வச்சுருப்போம், லாங் டேர்மாக வச்சுருப்போம், இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது 20%லேருந்து 4% மாறுது. ஆனால் 4% டவுன்ஃபால் ஆனால் 4% வந்து நிற்கிது, மற்ற ஸ்டாக்கெல்லாம் வந்து சுத்தமாக மைனஸில் போயிடுச்சு அப்படின்னு நினச்சா அதுவும் ஒரு பக்கத்தில் சந்தோஷம். ஆனால் இது எல்லாமே எது தீர்மானிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட். எனக்கு என்ன ரிட்டர்ன் வேணும், எனக்கு எஸ்பிஐலேருந்து காசு வந்த $1 வந்தால் போதும், அந்த 10% வந்தால் போதும்னு நான் நினச்சேன். அதனால் என் டார்கெட் முடிஞ்சது, நான் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேங்களா? ஆனால் அதானி போட்டு எனக்கு இன்னும் ஏறும், இப்போ நம்ம இதுக்கு விற்கிறதுக்கான நேரம் இல்லைன்னு தோணுச்சு, நான் நல்லா ஹோல்டு பண்ணேன். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சடனாக மார்க்கெட்டில் ஒரு வால்டைல் டக்குன்னு மார்க்கெட் விழுந்தது. ஆனால் அப்பயுமே ஒரு 2-3 ஸ்டாக் வாங்கிட்டேன். என்னோடய டார்கெட் 1200 வரும்போது விற்கலாம் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது இன்னும் பிரேக் ஆகி வரல. ஸோ அதனால் நான் ஹோல்டு பண்ணுறேன். இதால் எனக்கு மறுபடியும் லாஸ் ஆகிருக்கு தான். ஆனால் இந்த லாஸ் வந்து டெம்பரரி அப்படின்னு எனக்கு தோணுது, கண்டிப்பாக ஏறி வரும். ஸோ என்னோடய ஸ்டாக்கில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ என் டார்கெட் என்ன, என் ஸ்டாக் ஏன் இறங்குது, என் ஸ்டாக் ஏறுமா இறங்குமா அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டாக்கில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, உங்களால் அந்த அளவுக்கு உங்கள் ஸ்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இன்னும் நாலேஜ் வளர்த்துக்கல, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து ஒரு அபோவ் 4%, பிலோ 10% ஆர் 15% அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டான பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்எல்ஸ் 2 மாதம் நான் ஹோல்டு பண்ணுவேன், அபோவ் 4% தான் நான் எவ்வளோ இருந்தாலும் விற்றுருவேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துருங்க. அப்போது ஒரு 2 மாதம் நம்ம ஹோல்ட் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்டாக்கை நல்ல ஸ்டாக்காக பார்த்து நீங்கள் வாங்குறீங்க, என்கிட்ட மெசேஜ் பண்ணுறீங்க, நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது, 2 பேர்கிட்ட கேட்குறீங்க, மறுபடியும் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை ஒரு 2 மாதம் கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை நீங்கள் விற்கலான்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், விற்கலாமான்னு கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், சஜஷன் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு உங்களால் அதை நீங்களும் பாருங்கள், அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு எக்ஸிட் ஆகணும்னு நினச்சா எக்ஸிட் ஆகிக்குங்க, இல்லை ஹோல்டு பண்ணணும்னு நினச்சா ஹோல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் ஒரு 2 மாதத்தில் 4% அபோவ் வந்தால் நமக்கு ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு விஷயம்.
அடுத்தது அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் ப்ராஃபிட், அது 20% வந்தாலும் ப்ராஃபிட்டு, 15% வந்தாலும் ப்ராஃபிட்டு. இல்லை நான் 15 வந்தால் தான் இப்போ நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அது ஏறுறதுக்கான ஸ்கோப்பே இல்லைனா அதை வச்சுக்கிறது வேஸ்ட் தானே. சிப்லாம் வந்து நான் நினச்சேன் ஒரு 10% வரும்னு நினச்சேன். பட் அது வந்து ஒரு 4% மேலே வர முடியல. அதோட டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது அவ்வளோதான் வருது அது. ஸோ அதனால் எக்ஸிட் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்தது, எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன், நான் நினச்ச மாதிரி அது இறங்கிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு வேணுன்றதை அந்த ஸ்டாக்குக்கிட்ட எதிர்பார்க்க தப்பு இல்லை, ஆனால் அது ஏறுமா இறங்குமான்றது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, மினிமம் டார்கெட் வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் கழித்து பேங்க்லேருந்து வர அமௌண்ட்டு நமக்கு ஒரு மாதத்துலேயே வருது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அந்த காசை மட்டும் எடுத்து போகிறது சாலச்சிருந்தது. 4% எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்காதீங்க. 20% வரும்போதும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 2 மாதம் இல்லை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படின்றது. இல்லை நல்லதாக கேட்டதாக 100% வந்தாப்போ நான் விற்பேன் அப்படின்னாலும் வச்சுருங்க. என்றைக்கா ஒரு நாள் ஏறும், நல்ல ஸ்டாக்காக இருந்தால் கண்டிப்பாக. ஓகேங்களா. அடுத்தது ரிசல்ட் டேட். ஸோ நீங்கள் ஸ்டாக்கை விற்கிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் டேட்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ரிசல்ட் எப்படி வருன்றதையும் நியூஸ்லாம் நிறைய வரும் முன்னாடியே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வைங்க. ஓகேங்களா. அடுத்தது அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் போடுறேன். அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் அதெல்லாம் சொல்கிறேன் நான். ஃபிக்ஸ் தி ரிட்டர்ன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிட்டர்ன் எவ்வளோன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டார்கெட் இல்லாமல் இருந்ததுன்னா ஏறி இறங்கும்போது கொஞ்சம் பயந்துடுவீங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேற்பட்டு நிறையா விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், இன்னும் தொடர்ந்து பேச போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரீயான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் லேர்ன் பண்ணட்டும், ஏர்ன் பண்ணட்டும். அவங்கக்கிட்டேருந்து சில விஷயங்கள் நம்ம கற்றுப்போம், நம்மக்கிட்டேருந்து அவங்க கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா இல்லையான்றது எனக்கு தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.